इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. यो नमः. ஸ்ருதிசூக்திமாலா 49வது ஸ்லோகம் 109வது பக்கத்திலே வியாக்கியானம் நடுப்புற ஆரம்பிக்கிறது. க்ஷராக்ஷராத்மகம் பிராஹு க்ஷராக்ஷர பதம் பரே க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்யதே உபேதே பரமேசஸ்ய ததிச்சாத பிரவர்த்தனாத்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ததிச்சாத பிரவர்த்தனா, அதாவது பரமேஸ்வரனுடைய ரூபம், அதாவது விபூதிகளை நிறைய சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாமே பரமேஸ்வர விபூதி தான் அப்படின்னு. அதுல இப்படி ஒரு விபூதி க்ஷராக்ஷராத்மகம் பிராகு, பரமேஸ்வரனுடைய அந்த விபூதியானது க்ஷரமாகவும் அக்ஷரமாகவும் இருக்கு. அந்த ஆனா பரமேஸ்வரன் க்ஷரம் அக்ஷரம் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கார். க்ஷரம்னா என்னது? க்ஷர சர்வாணி பூதானி, உண்டாகக்கூடிய காரியங்கள் எல்லாமே க்ஷரம். கூட்டஸ்தா அக்ஷர உச்சதே, காரணத்தை அக்ஷரம்னு சொல்றது. இந்த க்ஷரம் அக்ஷரம் இத ரெண்டுமே பரமேஸ்வரனுடைய ஒரு சங்கல்பத்தினால தான் காரியம் செய்யறதுங்கிறதுனாலே ரூபமேவ நசந்தேகா, அந்த பரமேஸ்வரனுடைய ரூபம்னு சொல்லப்படுறது. பரதத்வாத் பரஸ்ச சஹா, இந்த இந்த க்ஷரம் அக்ஷரம் இது ரெண்டுமே பர தத்துவம் இல்லை, அந்த பரதத்துவமா இருக்கக்கூடியது பரமேஸ்வரன் தான். அப்புறம் வேற சில பேர் என்ன சொல்றா, தமஷ்டி வியஷ்டி ரூபஞ்ச தமஷ்டி வியஷ்டி காரணம் வதந்தி முனய கேசித் சிவம் பரம காரணம். சமஷ்டி வியஷ்டின்னு ஈஸ்வரனுடைய விபூதியை சொல்றானா சில பேர். அது சமஷ்டி வியஷ்டி காரணம் சிவன். எப்படி? முனைய, அதாவது சிவன் பரம காரணமாக இருக்காரா, சமஷ்டி வியஷ்டி இதெல்லாம் அவாந்தர காரணமாக இருக்கு. இந்த சமஷ்டினா என்ன, வியஷ்டினா என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்றார். சமஷ்டிம் விதுஹு அவ்யக்தம் வியக்தம் வியஷ்டிம் ததைவச்ச தே உபே பரமேசஸ்ய ரூபம் தஸ்ய வசே யதஹ தயோஹ காரணபாவேன சிவம் பரம காரணம். காரணார்த்த விதः பிராஹு சமஷ்டி வியஷ்டி காரணம். சமஷ்டி வியஷ்டி காரணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பண்ற. சமஷ்டினா சமஷ்டிங்கிறது அவ்யக்தமாம், வியஷ்டிங்கிறது வியக்தமாம். இந்த அவ்யக்தம் வியக்தம் இது ரெண்டுமே பரமேஸ்வரனுடைய ரூபம். ஏன் பரமேஸ்வரனுடைய ரூபம்னு இதை எப்படி சொல்றதுன்னு கேட்டா, பரமேஸ்வரனுக்கு அதீனமாக இருப்பதாலே தஸ்ய வசே யதஹா, இந்த ரெண்டுக்குமே வியக்தம் அவ்யக்தம் ரெண்டுக்குமே காரணமாக இருப்பது சிவன். அதனால சிவனை பரம காரணம் அப்படின்னு சொல்றது. யாரு சொல்றா? இதை வச்சுதான் காரணார்த்த வித பிராகு சமஷ்டி வியஷ்டி காரணம். சமஷ்டி வியஷ்டி வியக்தம் அவ்யக்தம் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவர் அவர்னு சொல்றா. ஜாதி வியக்தி ஸ்வரூபீதி கத்தியதே கைஷ்டித் ஈஸ்வரஹா. இன்னொரு விதமா பரமேஸ்வரனுடைய விபூதி ஜாதி வியக்தி ரூபமாக அவருடைய விபூதி இருக்கு. பரமேஸ்வரனுடைய விபூதி ஜாதி ரூபமாகவும் வியக்தி ரூபமாகவும் இருக்கு. அப்படின்னா என்ன? யத் பிண்டேஷ் அனுவர்த்தேத தா ஜாதி ரீதி கத்தியதே. அதாவது பல வியக்திகள்ல ஒரு அனுகதமாக ஒரு ரூபம் இருந்தால் அதுக்கு ஜாத்தின்னு பேர். நித்தியமேகம் அநேகானுகதம் சாமானியம்னு சொல்லுவார். இப்போ மாடுகள் எல்லாத்திலையும் எல்லா மாடும் ஒண்ணு பாக்கி இல்லாம அத்தனை மாடுகள்லையும் கோத்வம் அப்படின்னு ஒரு தர்மம் ஒன்னாக இருக்கு, அனுகதமாக இருக்கு.
அதனால தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த மாடுகள்ல கோத்வங்கிற அந்த ஒரு தர்மம் ஒன்றாக இருக்கிறதுனாலே அந்த கோத்வத்தை ஜாத்தின்னு சொல்றோம். அந்த கோத்வ ஜாதிக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய மாடுகளை வியக்தின்னு சொல்றது. ஜாதி வியக்தின்னு சொல்லுவார். இதுதான் சொல்றார், எத் பிண்டேஷு, அந்த பிராணிகள்ல, பிராணின்னு சொல்லக்கூடாது, அந்த வஸ்துக்கள்ல தனித்தனியா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல எது ஒன்றாக அனுவர்த்திக்குமோ தா ஜாதி ரீதி கத்தியதே. வியக்தி வியாவிருத்த ரூபம் தத்து பிண்டம் ஜாத்தேஹி ஸ்ம. பிண்டம்னா என்னது அப்படின்னா அந்த ஜாதிக்கு எது ஆசிரியமோ அந்த பிண்டம் தான் வியக்தி. பிண்டம்னு அதை சொல்ற வஸ்து, அதுதான் வியக்தின்னு சொல்றது. பிண்டம் ஜாத்தே சமாசிரயம், அந்த ஜாதிக்கு ஆசிரியமாக இருப்பது அந்த வியக்தி. ஜாத்தயா வியக்தயச்சைவ ததாஜ்ஞா பரிபாலகாக. இந்த ஜாதியாகட்டும், எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, எல்லா ஜாதிகளும் அந்தந்த ஜாதிகளுக்கு இருக்கக்கூடிய வியக்திகளும் எல்லாமே அந்த பரமேஸ்வரனுடைய ஆஜ்ஞையை பரிபாலனம் பண்ணிட்டு பரமேஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கிறார்கள். அதனால யதா ததோ மகாதேவா ஜாதி வியக்தி ஸ்வரூபவான், அதனாலே அந்த மகாதேவனை ஜாதி வியக்தி ஸ்வரூபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற சில பேர் என்ன சொல்றா, பிரதான புருஷ வியக்த காலாத்மா கத்தியதே சிவா. இந்த சிவனுடைய விபூதியில பிரதானம் புருஷா வியக்தா வியக்தம் காலா காலஹா, இப்படி இதெல்லாம் பரமேஸ்வரனுடைய ரூபம் அப்படின்னு சொல்றாளாம். பரமேஸ்வர ரூபமா இருக்கு. அதுக்கு அர்த்தம் அவரே எழுதுறார், பிரதானம் பிரகிருதிம் பிராகு. பிரதானம்னு சொன்னா இந்த ஜடமான பிரகிருதி, சமஸ்த ஜெகத்துக்கும் உபாதான காரணமா இருக்கக்கூடிய பிரகிருதி, அதுதான் பிரதானம். க்ஷேத்ரஜம் புருஷம் ததா. புருஷா அப்படிங்கிறது என்னது, அதுதான் ஜீவாத்மான்னு சொல்றோமே அது. திரையோவிம்சதி தத்வானி வியக்தமாகுரு மனிஷினா. பிரதான புருஷ வியக்தங்கிற இடத்துல வியக்த சப்தத்தினாலே இந்த ரெண்டை விட்டுட்டு பஞ்சவிம்சதி தத்துவத்துல பாக்கி சாங்கியால் சொல்லக்கூடிய 23 தத்துவங்கள், அதுதான் வியக்த சப்தத்தால சொல்லப்பட்டிருக்கான். காலஹா கார்த்தகான்னு போட்டிருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. காரிய பிரபஞ்சஸ்த பரிணாமைக்க காரணம். இந்த காலாத்மானு வேற போட்டிருக்கு. அந்த காலங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த காரிய பிரபஞ்சங்கள்லாம் பரிணாமம் ஆகி வரத்துக்கு அந்த காலம் காரணமாக இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஏஷாம் ஈஷா அதிபகா தாத்தா பிரவர்த்தக நிவர்த்தகா. இந்த பிரதானம் புருஷம் வியக்தம் எல்லாத்துக்கும் காலம் எல்லாத்துக்குமே அந்த ஈஸ்வரன் அதிபதியாக இருக்கிறார். இதுகளெல்லாம் பிரவர்த்திக்கவும் நிவர்த்திக்கவும் அவர்தான் செய்கிறார். அதே மாதிரி ஆவிர்பாவ திரோபாவ ஹேதுரேவ ஸ்வராட் அஜஹா. இதுகள்லாம் அப்பப்போ ஆவிர்பாவம் ஆகிறதுக்கும், அதாவது தெரியறதுக்கும், திரோபாவம் மறைவதற்கும் அந்த சுவாமி பரமசிவன் காரணமாக இருக்கிறார். ஸ்வராட் அஜஹா தஸ்மாத். ஆகையாலே பிரதான புருஷ, இங்க சேர்த்து இருக்கணும்னு நினைக்கிறேன், பிரதான புருஷ வியக்த காலஸ்வரூபவான். அதனாலதான் இவரை பிரதான புருஷ கால வியக்த காலாத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பிரதானம் புருஷா வியக்தம் காலம் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருந்துட்டு அதனுடைய ஆவிர்பாவ திருபாவத்துக்கெல்லாம் ஹேத்துவாக இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய விபூதி. ஹேதுர் நேதா அதிபஸ்தேஷாம் தாத்தா போக்தா மகேஸ்வரஹா விராட் ஹிரண்யகர்பாத்மா கைஷ்சிதீஷோ நிகத்தியதே. விராட் ஹிரண்யகர்பாத்மா மேல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹேதுர் நேதா அதிபஸ்தேஷாம் தாத்தா போக்தா மகேஸ்வரஹா, இந்த காலங்கள என்ன சொன்னாரே பிரதானம் இத்தியாதிகள், இது எல்லாத்துக்கும் ஹேத்துபாவும் இருக்கு, பிரவருத்தி நிவர்த்தி காரணமாக இருக்கு. அத நேதா வழிகாட்டியாக இருக்கு, என்னென்ன காரியம் எப்படி பண்ணணுங்கிறது அதிபதியாக இருக்கு, தாத்தாவாக கர்மபலத்துக்கு பிரதாத்தாவாக இருக்கார், போக்தாவாகவும் இருக்கார் ஜீவனா இருந்து. ஆக போக்தா மகேஸ்வரா. அதனால விராட் ஹிரண்ய கர்ப்பாத்மா கைஷ்சிதீஷோ நிகத்தியதே. அதனால சில பேர் என்ன சொன்னா, விராட் ரூபமும் ஹிரண்ய கர்ப்ப ரூபமும் பரமேஸ்வரனுடைய விபூதி, ஈஸ்வரன் அந்த ரூபத்துல இருந்திருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்றாளாம். ஹிரண்ய கர்ப்பா லோகானாம் ஹேது விஸ்வாத்மகோ விராட் அந்தர்யாமி பரஸ்சேதி கத்தியதே கவிபி சிவஹா. இந்த இடத்துல விராட்ங்கிறது என்ன, ஹிரண்ய கர்ப்பங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா,
ஹிரண்யகர்பங்கிறது இந்த சமஸ்த லோகத்துக்கும் காரணமான ஒருத்தர். அவர் தான் ஆதி புருஷரா இருக்கார். அப்புறம் விராட்டுன்னு சொல்லப்பட்டது விஸ்வம், அவருடைய காரியம். ஹிரண்யகர்பகாங்கிறது காரணம்னு சொன்னோம்னா இந்த விஸ்வம்ங்கிறது இதுதான் விராட்டு, காரியம்தான் விராட்டு. அப்ப சிவன் என்ன அப்படின்னு கேட்டா அந்தர்யாமி பரஸ்தேதி கச்சதே கவிபி சிவஹா. அவர் இது ரெண்டுக்கும் அந்தர்யாமியாக இருக்கார். அவர் தான் பரமசிவன். பிராஜ்ஞாஹ தேஜசி விஸ்வாத்மேதி அபரே சம்பிரச்சக்ஷதே. வேற சில பிராஜ்ஞா புத்திசாலிகள் பெரிய வித்வான்கள்ல அந்த தேஜஸ் இருக்கே, அது தேஜஸ்ல விஸ்வாத்மாவாக அந்த சிவன் இருக்கார். இதுதான் அவருடைய விபூதி அப்படின்னு சொல்றாளாம். தேஜசி விஸ்வாத்மா. இந்த இடத்துல ஏதாவது எழுத்து தப்பு இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். இது அபரே சம்பிரச்சக்ஷதே. மாதா மானஞ்ச மேயஞ்ச மிதிஞ்சாஹு ரசாபரே. லோகத்துல பிரமாதா, பிரமாணம், பிரமேயம், பிரமிதிஹி அப்படின்னு நாலா பிரிக்கலாம். பிரமாதானா யாரை அறிந்து கொள்கிறானோ அவன். மானம்னு சொன்னா எந்த சாதனத்தால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறானோ அந்த சாதனம். மேயம்ங்கிறது எதை புரிந்து கொள்கிறானோ அந்த வஸ்து. மிதிங்கிறது அந்த புரிவது, அந்த செயல், அந்த ஞானம். இந்த நாலுமே அந்த பரமேஸ்வரனுடைய விபூதியாக இருக்கு. பரமேஸ்வரன் தான் அந்த ரூபத்தில் இருக்காருன்னு வேற சில பேர் சொல்றா. கர்த்தா கிரியாச்ச காரியஞ்ச கரணம் காரணம் பரே. கர்த்தாவாகவும் கிரியாவாகவும் காரியமாகவும் கரணமாகவும் காரணமாகவும் அந்த சிவன் இருப்பதாக வேற சில பேர் சொல்றா. ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியாத்மா இது அபரே சம்பிரச்சக்ஷதே. 3 அவஸ்தைகள் இருக்கா, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி. இது எல்லாமே பரமேஸ்வருடைய விபூதி. அவர் அந்த ரூபத்துல இருக்காருன்னு சொல்றாளாம் வேற சில பேர். துரியம் அபரே பிராகு துரியாதீத மதாபரே. இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியை தாண்டி 4வது அப்படின்னு சில பேர் சொல்றா. அதையும் தாண்டி 4வதையும் தாண்டி துரியாதீதம் வேற சில பேர் சொல்றா. தமாஹுர் த்விகுணம் கேச்சித்து குணவந்தம். விகுணம்னு இருக்கலாம். தமாஹு விகுணம் கேச்சித்து குணவந்தம் பரே விதுகு. த்விகுணம் இல்ல, விகுணம். குணம் இல்லாதவர்னு சில பேர் சொல்றா, குணம் உள்ளவர்னு வேற சில பேர் சொல்றா. கேச்சித் சம்சாரிணம் பிராகு அஸ்வதந்திரம் பரே விதுகு. சில பேர் அவரே சம்சாரியாக ஜீவனாக இருப்பதாகவும் ஜீவன் எல்லாம் அவருடைய விபூத்தின்னு சொல்றாளாம். அஸ்வதந்திரம், சுதந்திரம் இல்லாதது எல்லாமே அவருடைய விபூத்தின்னு சில பேர் சொல்றாளாம். கோரமித்யபரே பிராகு சௌமியமித்யபரே விதுகு. கோரமாக அவருடைய ரூபம் இருக்குன்னு சில பேர் சொல்றா. சௌமியமாக இருக்கிறதெல்லாம் அவருடைய ரூபம்னு வேற சில பேர் சொல்றார். ராகவந்தம் பரே பிராகு வீதராக மதாபரே. ரொம்ப ராகம் ஆசை உள்ள வஸ்து உள்ளவன்லாம் அவருடைய ரூபம்னு சில பேர் சொல்றாராம். அவருக்கு ராகம் உண்டுன்னு சொல்றவா சில பேர். வீதராகம் ஒரு ராகமும் கிடையாதுன்னு சொல்றவா. ஆக ராகம் உள்ளவன் ராகம் இல்லாதவன் எல்லாமே அவருடைய ஒரு விபூதி தான். கேச்சி சிந்தாமயம் பிராகு சிந்தையா ரஹிதம் பரே. சில பேர் ரொம்ப யோஜனையில இருப்பா, கவலையில இருப்பா. சில பேர் கவலை இல்லாம இருப்பா. எல்லாமே சிவன் தான். ஞானாத்மகம் பரே பிராகு விஜானமிதி சாபரே. ஞான ரூபமாக இருக்கிறதாக சில பேர் சொல்லுவா. விஜயானம்னா விசேஷ ஞானம், அனுபவம். ஞானம் விஜயானம்னு 2 வந்ததுன்னா அங்க ஞானங்கிறது பரோட்சமான சாமானிய ஞானம், விஜயானங்கிறது அனுபவாத்மக ஞானம் சொல்லுவா. இது எப்படி வந்தாலும் எல்லாமே அவர்தான். ஏகே தம் ஏகமே வாகு அபரஞ்ச பரம் விதுகு. அந்த ஒரே சிவன் அபரமாகவும் பரமாகவும், பரம்பிரம்மா அபரம் பிரம்மா 2 விதமாகவும் அவர் இருக்கிறதாக சொல்றார். ஏவம் விகல்பியமானன் தத் யாதாத்மியம் பரமேஷ்டினஹ நாத்யவஸ்யந்தி முனயஹ நானா பிரத்யய காரணாத். இப்படி ஒவ்வொரு மகர்ஷிகள் அந்த பரமசிவனை அவருடைய விபூதிய மகிமையை வர்ணிக்கிறதுக்கே இப்படி எல்லாம் பலதுனதா வர்ணிக்கிறா. இந்த வர்ணனைக்கெல்லாம் அந்தமே கிடையாது. இது எல்லாம் எது வாஸ்தவம்னு கேட்டா இதுதான் வாஸ்தவம், இதான் அதுவா வாஸ்தவம்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா
நிச்சயமா இதுதான் வாஸ்தவம்னு சொல்றதுக்கு அவளாலேயே முடியாதுன்னா எல்லாம் பலவிதமா தெரியுது. எப்படி லோகத்துல தெரியற விபூதி எல்லாமே ஒரே ஏக விதமா இல்லை. இப்ப எல்லாமே சரியாதான் இருக்குன்னு சொல்லியாகணும். ஏ புனः சர்வபாவேன பிரபன்னாக பரமேஸ்வரம் தே விஜானந்தி அயத்னேன சிவம் பரம காரணம். அப்ப இதெல்லாம் அவாவாள் தோன்றபடி சொல்லியிருக்கா. இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்ப யாருக்கு அவருடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும்னு சொன்னா, ஏ சர்வாத்மனா அந்த சரணாகதி பண்றாளோ அந்த பரமசிவனை, அவளுக்கு தான் அந்த பரமகாரணமான சிவனுடைய ஸ்வரூபம் உண்மையா என்னதுங்கிறது தெரியும். தே விஜானந்தி அயத்னே, அவளுக்கு அந்த அனுகிரகத்தினாலே சிரமப்படாம விஷயம் புரிஞ்சு போயிடும். இத்தியாதி இது எல்லாமே எங்க இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிச்சார்? ரொம்ப தூரமா இருக்கு. ஏதோ வாயவிய சம்ஹிதாயாம்னு ஆரம்பித்து போட்டிருக்கா. அதனுடைய வாக்கியங்கள் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் யாவத் பாஷ்யோ நைஷ பஷ்யத்யனீஷம் கவிம் புராணம் புவனஸ்தேஷிதாரம் தாவத் துக்கே வர்த்ததே பத்தபாஷः சம்சாரேஸ்மின் சக்கரநேமி கிரமேண யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம்னு இருக்கு இதுல முண்டகத்துல. முன்னாடியும் அப்படி பஷ்யஹா இருக்கலாம் போல இருக்கு. யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம் ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனஹ பரமம் சாமியமுபைத்தின்னு இருக்கு. பரமமுபைத்தி சாமியம் இதி ஏதோ உபனிஷத்திலிருந்து கொட்டேஷன் எடுக்கிறார். முன்னாடி கூட பஷ்யஹான்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். யாவத் பஷ்யஹா நைஷ பஷ்யதி அனீஷம். இந்த ஈஸ்வரனுக்கு மேல யாரு ஈஸ்வரன் இல்லையோ, இவர்தான் பரம ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அவரை பஷ்யஹானா இந்த பார்த்துட்டு இருக்கான ஜீவன், அவன் எது பரியந்தம் அவரை பார்க்கலையோ அதுவரையில் துக்கத்துல இருப்பானாம். அவர் யாரு? அனீஷம் கவிம் புராணம் புவனஸ்ய ஈஷிதாரம். சமஸ்த புவனத்துக்கும் ஈஸ்வரனானவர், புராணம் கவி. இவருக்கு இன்னொரு ஈஸ்வரன் கிடையாது. அப்பேற்பட்டவரை எது பரியந்தம் பார்க்கலையோ அது பரியந்தம் இவன் துக்கத்துல இருப்பான். பத்த பாஷா, பாசத்தினால கட்டப்பட்டிருப்பான். அஸ்மின் சம்சாரே சக்கரநேமி பிரமேன அவன் பாட்டுக்கு சுத்தின்னு இருப்பான். சக்கரம் சுத்தி வரா மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம், எப்போ அவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து விடுறானோ அது எப்படி இருக்கான்னா ஸ்வப்பிரகாசமா இருக்குங்கிறதுக்கு ருக்மவர்ணம் தங்கம் போல ஜொலிக்கிறது, சொர்ணம் மாதிரி இருக்கான். கர்த்தாரம் ஈஷம் புருஷம் பிரம்ம யோனிம், பிரம்மயோனிம்னு சொல்லலாம், பிரம்மா யோனிம்னு வச்சுக்கலாம். பிரம்மாவுக்கு காரணமானவர், அப்பேற்பட்டவர் அவர்தான் ஈஸ்வரன், அவர்தான் புருஷன். இவரை பார்த்துட்டான்னு சொன்னா ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய, அது அந்த ஆத்ம ஜானம் வந்தா இவனுடைய சஞ்சிதமான புண்ணியம் பாவம் எல்லாம் போயிடும். நிரஞ்சன பரமமுபைத்தி சாமியம், எந்த சங்கமும் இல்லாமல் தோஷம் இல்லாமல் பரமம் சாமியம் உபைத்தி. பரமம் சாமியங்கிறது அபேதம்னு அத்வைதிகள் சொல்லுவா. அந்த பரமேஸ்வரனாகவே ஆகிவிடுகிறான். தஸ்மாத் வேதேஷு புராணேஷு சாஸ்திரேஷு ஸ்மிருதிஷு வா யத்ர யத்ர பரபிரம்ம சப்தः ஸ்ரூயதே தத்ர தத்ர விரூபாக்ஷः பரமேஸ்வரः ஏவ பிரம்ம சப்தார்த்தः இதி ஜயதுந்துபிः சர்வேஷு லோகேஷு தாட்யதாம் இதி. கடைசியில ஒரு நிகமனம் பண்றார். வேதங்கள்லயோ புராணங்கள்லயோ மற்ற சாஸ்திரங்கள்லயோ இல்ல ஸ்மிருதி கிரந்தங்கள்லயோ பரபிரம்மான சப்தம் வந்ததுனால் அந்த பரபிரம்ம சப்தத்துக்கு அர்த்தமாக யாரை வச்சுக்கணும்னு சொன்னா விரூபாக்ஷ பரமேஸ்வர ஏவ பிரம்ம சப்தார்த்தா. 3 கண்ணையுடையவர் அந்த பரமேஸ்வரன், அந்த ரூபந்தான் பிரம்ம சப்தத்தினால எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஜெயதுந்துபி எவ்வளவு தூரம் பெரிய விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சுன்னு விட்டார். ஆக இந்த ஜெயதுந்துபி சர்வேஷு லோகேஷு தாக்கிதான், எல்லா லோகத்திலையும் இந்த ஜெயதுந்துபிய நீங்க அடிக்கலாம், அடிச்சு பிரகாசப்படுத்தலாம். நாராயணோபனிஷதி சகல உபனிஷதுதீரித உபாஸ்யத்வ லக்ஷணஸ்ய
அவ்யாப்தி அதிவியாப்தி சப்த தோஷோ நாஸ்தி. இந்த நாராயணோபனிஷத்துல ஒண்ணு சொல்லியாச்சு. மற்ற சகல உபனிஷத்திலையும் சொல்லப்பட்ட உபாசியத்துவம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த உபாசியத்துவம் இவருக்குத்தான் அப்படிங்கறத அவ்யாப்தி அதிவியாப்தியாதி தோஷங்கள் இல்லாமல் நிரூபணம் பண்ணியாச்சு. ஆக இப்போ இதுவரை நிரூபணம் பண்ணப்பட்டதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா இதுதான் தாத்பரியம். எங்க பரபிரம்ம சப்தம் வந்தாலும் அந்த இடத்துல பரபிரம்ம சப்தத்துக்கு சிவன் தான் அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்ப போவோம். 50வது ஸ்லோகம். நனு யதி ஏஷா உபனிஷத்து ஈஸ்வர பிரதிபாதன பரா அஸ்யாஸ்தர்ஹி கதம் நாராயணோபனிஷத் வியபதேச சங்கச்சதே இத்தியதா. இது ஒரு புதுசா ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த நாராயணோபனிஷத்துன்னு பேரு, ஆனா அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? சிவன் சொல்றது. இதுவரையில் நீங்க நாராயணன் இல்லை, அந்த உபனிஷத்துல சொல்லப்படுற விஷயம் அங்க பிரதிபாத்திய விஷயம் ஈஸ்வரனாக்கும். ஈஸ்வரன் சொன்னா அப்ப ஈஸ்வரோபனிஷத்துன்னு தானே சொல்லணும். எதுக்கா நாராயணோபனிஷத்துன்னு பேரு வருது அப்படின்னு இப்ப கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார். பித்யத ஆஹ யஜ்ஞாத்மனா ஸ்வயமசௌ ரிஷிணோபதிஷ்டா நாராயணேன அவதः பிரதிபாதயித்ரி சூக்தம் யதா புருஷதைவதம் அந்தகாரே நாராயணார்ஷமிதி தத்வியபதிஷ்டம் ஆஹுஹு. ஏ அந்தகாரே, காலகாலனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே, உன்னை சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்து, அதாவது நாராயண உபனிஷத்து யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாராயணன்கிற ரிஷியாலே உபதேசம் செய்யப்பட்டது. அதாவது அந்த நாராயணன் இந்த உபனிஷத்துக்கு உபதேஷ்டாவாக இருக்காராம். யஜ்ஞாத்மனா நாராயணீனா, யஜ்ஞஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த நாராயணன் பவதா பிரதிபாதயித்ரி, உன் ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய இந்த உபனிஷத்தை ஸ்வயம் தானே ரிஷியாக இருந்து உபதேசம் பண்ணியிருக்கார். அதாவது இந்த மந்திரங்கள், இந்த வேத பாகமானது, ரிஷினா அந்த வேத பாகம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிஷிகளுக்கெல்லாம் வேத பிரத்யக்ஷம் உண்டு. ரிஷிர் தர்ஷனாத் அப்படின்னு சொல்றார். ஆஹா, அவ அந்த மந்திர பாகத்தை கண்டுபிடிச்சிருக்கா, அவளுக்கு கிடைச்சிருக்கு அது. ஆக நாராயணன்கிற அந்த யஜ்ஞஸ்வரூபமா இருக்கக்கூடிய நாராயணன்கிற ரிஷிக்கு அவராக்கம் அந்த வேதத்தை பார்த்தவர், வேத திருஷ்டா. ஆகையாலே அந்த உபனிஷத்து நாராயண உபனிஷத்துன்னு சொல்லப்படுறது. ஆக நாராயணனை பிரதிபாதனம் பண்ணினத்துக்காக நாராயண உபனிஷத்து பேர் இல்லை. அது பிரதிபாதனம் பண்றது பவத பிரதிபாதயித்ரி, சிவனை தான் பிரதிபாதனம் பண்றது, நாராயணனை இல்லை. ஆனா நாராயண உபனிஷத்துன்னு பேரு. அந்த பேருக்கு காரணம் அவராக்கும் இந்த ரிஷியாக இருக்கார் இந்த உபனிஷத்துக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். புருஷ சூக்தம் சொல்றோமே, அது யார சொல்றது? அந்த புருஷ சூக்தத்துக்கு நாராயணார்ஷம் அப்படின்னு பேரா. அது ஏன் அப்படின்னு சொன்னா, சூக்தம் யசா புருஷ தெய்வத்தம் அந்தகாரே நாராயணார்ஷம் இது தத்வியபதிஷ்டம் ஆகுகு. அதுவும் அந்த நாராயணன்னாலே, நாராயணன் தான் ரிஷி, ஆகையாலே அவருக்கு தெரிஞ்ச சூக்தமானதுனாலே இது நாராயணார்ஷம் சொல்லப்படுறது புருஷ சூக்தம். பிரதிபாத்தியம் என்னன்னு கேட்டா சிவன் தான் புருஷ சூக்தத்துக்கும். அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து, அதே மாதிரி இந்த உபனிஷத்தே நாராயண உபனிஷத்து அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் நாராயணன் உபதேசிக்கப்பட்ட, அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட உபனிஷத்தாக இது இருக்கு அப்படிங்கிறது காரணம். இதெல்லாம் எங்க சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, தசாச்ச லைங்கேன்னு போடுறார். லிங்க புராணத்திலிருந்து எடுக்கிறார். வேத சப்தேபிய ஏவேஷா விஸ்வாத்மானம் அச்சிந்தயத் ததாபவத் ரிஷிஸ்தத்ர ரிஷேஸ்தாரதரம் சுபம் தேனைவ ரிஷிணா விஷ்ணு ஜாத்தவான் பரமேஸ்வரம். வேத சப்தத்திலேருந்து விஸ்வாத்மாவா இருக்கக்கூடிய அந்த அவரை சிந்தனை பண்ணினாரா, தியானம் பண்ணினாரா. அப்ப
அவரே ரிஷி ஆயிட்டார். அந்த ரிஷி கிட்ட இருந்து பரமசாரமாகவும் சாரதரம் சுபம் ஞாதவான் விஷ்ணு தெரிந்து கொண்டார். சுகமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை விஷ்ணு தெரிந்து கொண்டார். தேனைவ ரிஷினா ரிஷினா விஷ்ணு ஜாத்தவான்னு சொல்லத்தால ரிஷி சப்தம் இந்த இடத்துல வேதத்தை சொல்றது. இவர் கண்டுபிடிச்ச அந்த வேதமே இவருக்கு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பிரமாணமாக இருந்தது. அதனால அந்த ரிஷி தான் பார்த்த அந்த அந்த உபனிஷத்து மூலமாக உன்னுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டார் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கான். இதுக்கு திருஷ்டாந்தம் யதா சஹசிரசீர்ஷேதி புருஷ தெய்வதம் சூக்தம் நாராயணாக்கியேன ரிஷிணா திருஷ்டம் நாராயணார்ஷம். இந்த புருஷ சூக்தம் சொல்றோமே சஹசிரசீர்ஷா புருஷா, இது புருஷ தெய்வதம். அதை இங்க பிரதிபாதனம் பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா புருஷா, அதாவது சிவன். ஆனா இது நாராயணாக்கியேன ரிஷிணா திருஷ்டம். இந்த புருஷ சூக்தத்துக்கு ரிஷியாக இருக்கக்கூடியது யாருன்னா நாராயணன். ஆகையால இது நாராயணார்ஷம் சொல்லப்படுறது. சேஷைத்தியனு இது ஹேதோஹோ தத் வியபதிஷ்டம் தேன நாராயணேன வியபதிஷ்டம். அதாவது நாராயணனுடைய பேர்ல இந்த நாராயண சூக்தம் அப்படிங்கிறது வருதான். நாராயண ஆர்ஷம் அப்படிங்கிறது பேரு வருது. இது எங்கேயோ சொல்லியிருக்குங்கிறார். யதோக்தம் சஹசிரசீருஷா ஷோடச சௌனக ரிஷி நாராயணஹா புருஷோ தேவதா அனுஷ்டுபிதி. இந்த வாக்கியங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது சரியா இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஏதாவது விட்டு போனா மாதிரியும் தோன்றது. சௌனக ரிஷின்னு வேற போட்டிருக்கு. 16 மந்திரங்கள் இருக்கு. சரி, அதை வச்சுக்கலாம். ரிஷி நாராயணஹான்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாராயணார்ஷம்னு போட்டதுனாலே சௌனக ரிஷி நாராயணஹான்னு போட்டிருக்கு. அது சௌனகரும் ரிஷி நாராயணரும் ரிஷியா அப்படின்னு சந்தேகம் வருது. புருஷோ தேவதா, நமக்கு இந்த ரிஷிர் நாராயணஹா புருஷோ தேவதா அப்படிங்கிறது கரெக்டா புரியுது. ஸ்லோகத்துல வந்தது இதுதான். புருஷ சூக்தத்திலே தேவதை புருஷன், ஆனா ரிஷி யாருன்னா நாராயணஹா. அதனால நாராயணஸ்யார்ஷம் அந்த அளவு தான் இதுல எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வாக்கியத்தை எடுக்கிறார். அது சரியா இருக்காங்கிறத இன்னொரு தடவை பார்த்துக்கணும். அனுஷ்டுப்பு சந்தகான்னு சேர்த்துக்கணும். ததா இது திருஷ்டாந்தம். புருஷ சூக்தம் எப்படி நாராயணார்ஷம் சொல்லப்படுறதோ அதே மாதிரி ஹே அந்தகாரே பவதா தவ பிரதிபாதயித்ரி பிரதிபாதிகா அசௌ உபனிஷத்து. இந்த நாராயண உபனிஷத்து ஒன்ன சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த நாராயண உபனிஷத்து யஜ்ஞாத்மனா நாராயணேன ரிஷினா திருஷ்டா. யஜ்ஞஸ்வரூபமான அந்த நாராயணங்கிற ரிஷியாலே பார்க்கப்பட்டதாக இருக்கு. அத்தஹா அதனாலே ஏதாம் உபனிஷதம் நாராயணோபனிஷத்து இத்தியாகு. இந்த உபனிஷத்துக்கு நாராயணோபனிஷத்துக்கு பேரு வந்தது. சூக்தம் யதா புருஷ தெய்வதம் இத்தியத்ர புருஷசூக்த பிரதிபாத்தியா கோவா இது சேத். நீங்க திருஷ்டாந்தம் சொல்லிட்டேள், புருஷ சூக்தம்னு பேரு இருக்கு. அதனால புருஷன்தான் அந்த இடத்துல தேவதை, பிரதிபாத்திய தேவதை, அது நாராயணன் இல்லை அப்படின்னு தீர்மானமா வச்சுட்டு திருஷ்டாந்தமா கொடுத்துருக்கீங்களே, அதை எப்படி அதுலயே சந்தேகம் இருக்கு இந்த திருஷ்டாந்தத்திலேயே அப்படின்னு கேட்டா அதை சாதிக்கிறதுக்கு மறுபடியும் லிங்க புராணத்தை கொண்டு வர. புருஷசூக்த பிரதிபாத்தியன் நாராயணன் இல்லை, அது சிவன்தான் அப்படின்னு சொல்றதுக்கு லிங்க புராணம் வருது. மகேஸ்வரஹா பரோ அவ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம். இந்த கீதா பாஷ்யத்துல நாராயண பரோவியக்தாத்னு வரும், மகேஸ்வர பரோவியக்தாத்னு இங்க இருக்கு. அண்டாத் ஜஜ்ஞே தயவ ஈஷா புருஷா அர்க்க சமப்பிரபா. அவ்யக்தத்தை தாண்டி இருக்கக்கூடிய தத்துவம் அந்த மகேஸ்வர தத்துவம். இந்த அண்டம் எல்லாம் அவ்யக்தத்துக்கு அப்புறம் அவ்யக்தத்திலேருந்து வந்தது. அந்த அண்டத்திலேருந்து வந்தது மறுபடியும் அவர் புருஷனாக ஒரு சூரிய சம பிரகாசம், சூரியனுக்கு சமானமான பிரகாசம் கொண்டவராக வந்தார். தஸ்மின் காரியஸ்ய கரணம் சம்சித்தியம் ஸ்வேச்சையைவ தூ.
அவர் அந்த புருஷனாக திருப்பியும் ஒரு ரூபம் எடுத்தாரு. அதுல காரியம் கரணம் எல்லாத்தையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்ணினார். சவை ஷரீரி பிரதமஹா சவை புருஷா உச்சதே தஸ்ய வாமாங்கஜோ விஷ்ணு சர்வலோக நமஸ்கிருதா. அவரே அந்த முதல் ஷரீரி அப்படின்னு சொல்லி முதல் சரீரம் கொண்ட சிருஷ்டியானவர். அவரே தான் புருஷா. அவருடைய வாமாங்கம் அதாவது இடது பாகமாக இருப்பது விஷ்ணு. இடது பாகத்திலேருந்து வந்தவர் விஷ்ணு. அவர் விஷ்ணு சர்வலோக நமஸ்கிருதா, எல்லா லோகத்தாலையும் நமஸ்கரிக்கப்படுறவராக இருக்கார். லக்ஷ்மியா தேவ்யா அபூத் தேவஹா இச்சையா பரமேஷ்டினா. அவருடைய இச்சையால தான் லக்ஷ்மி தேவியோட கூட அந்த விஷ்ணுவானவர் சர்வலோக நமஸ்கிருதராக இருக்கிறார். அதே மாதிரி இது வாமாங்கம்னு சொன்னார். தட்சிணாங்க பவோ பிரம்மா சரஸ்வத்தியா பவத் குருஹு. சரஸ்வதியோட சேர்ந்து அந்த பிரம்மாவானவர் தட்சிணம்னா வலது பாகத்திலிருந்து வந்தவர். தஸ்மின் அண்டே து இமே லோகாக அந்தர்விஸ்வம் இதன் ஜெகத்து. அந்த அண்டம் பிரம்மாண்டம் அதுக்குள்ள எல்லா லோகமும் இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த விஸ்வம் பூரா உலகம் பூரா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சந்திராதித்யவு சனக்ஷத்ரவு சக்ரஹவு சக வாயுனா லோகாலோகத்வயம் கிஞ்சித் அண்டேப்பியஸ்மின் சமர்ப்பிதம். இந்த அண்டத்துக்குள்ள சந்திரன் என்ன, சூரியன் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, கிரகங்கள், வாயு எல்லாம் லோகாலோகம் பர்வதம் ஏதோ சொல்றாள், எல்லாம் சமஸ்தமும் இதுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் எத்வா சிருஷ்டேஸ்து சங்கியாத்தம் மயா காலாத் பரே த்விஜாஹ ஏதத் காலாந்தரம் ஜேயம் அகர்வை பாரமஹீஸ்வரம். ஒரு சிருஷ்டிக்கு ஏதோ ஒரு காலம் சொல்லியிருக்காரா, இவ்வளவு காலம் சிருஷ்டி அப்படின்னு. அந்த காலம் எல்லாமா சேர்ந்து அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு பகல், ஒரு நாள் கூட இல்லை, ஒரு பகல். இதே மாதிரி ராத்திரியும் ராத்திரிஷ்ட தாவதி ஜேயா பரமேஸ்வரஸ்ய கிருத்சனசா. ஒன்று பிரம்மாவுக்கு சொல்றது உண்டு, பிராம கல்பம். பிரம்மாவுடைய அந்த பகல் ராத்திரிங்கிறது இவாளுக்கு ஏகப்பட்ட யுகம் முடிஞ்சு போயிடும் அதுக்குள்ள. இது பரமேஸ்வரனுக்கே ஒரு ராத்திரி பகல்னு இதுல சொல்லப்படுறது. ரொம்ப பெருசா இருக்கும்னு தெரியுது. அஹஸ்தஸ்ய து யா சிருஷ்டிஹி ராத்திரிஷ்ட பிரளயஸ்ததா. அதாவது சிருஷ்டியானது அந்த பரமேஸ்வரனுடைய பகலா, பிரளயங்கிறது அந்த பரமேஸ்வரனுக்கு ராத்திரி. அஹர் ந வித்யதே தஸ்ய ந ராத்திரி ரீதி தாரையே உபச்சார ஏஷா கிரியதே லோகானாம் ஹிதகாமியா. வசுதா அந்த பரமாத்மாவுக்கு பகலும் கிடையாது ராத்திரியும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணுமா. இதெல்லாம் உபச்சாரா ஏஷ கிரியதே, ஒரு உபாசனைக்காக வர்ணிக்கப்படுறதே தவிர லோகத்துக்கு அது லோகங்களுக்கு ஹிதமாக இருக்கிறது. அதனால அதுக்காக இந்த மாதிரி கல்பனைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஹிதகாமியா. ஆக இந்த 50வது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுத்து. இதோட வச்சு